ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இப்போ பாருங்கள், நான் வந்து தோசை மாவு அரைச்சிருக்கோம். இது வந்து 4 புழுங்கல் அரிசி, 1 டம்ளர், 4 டம்ளர் எடுத்திங்கன்னா 1 டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு. ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே போடல. இது இட்லிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு போடுறதுனால இந்த திக்னஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த திக்னஸ் இருக்கணும். நம்ம தோசை ஊற்றும்போது இதில் கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி போட்டோன்னே ரொம்ப மெலிஸ் தோசையாக வரும். ஓகேவா? இதுக்கு வந்து நான் வந்து மிக்சட் வெஜிடபிள் சாம்பார் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? கேரட், பீன்ஸு, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம், இது எல்லாமே போட்டு இது மிக்சட் சாம்பார் இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள், தோசை ஊற்றிருக்கேன் இல்லையா? இப்போ எடுத்து காட்டுறேன். அப்படியே ஒரு அழகாக திருப்பி போட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். தோசைக்கு மிளகாப்பொடி, சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக சம்டைம்ஸ் நம்ம வீட்டிலையே காலையில் சாம்பார் பண்ணியிருந்தாவே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ணல, அதனால தான் இன்றைக்கி இப்போது சாம்பார் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு போட்டு மிக்சட் வெஜிடபிள் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் இன்னொரு வாட்டி பேக் சைடு நல்லா செகண்டு வரும். இது நல்லா செகண்டு பண்ணாக்கா ஒரு சைடு பண்ணாலே போதும். அப்படி திருப்பி போட்டுட்டோம்னா பாருங்கள், அழகாக வரும் தோசை. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.